ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மாவு 1 கப்பு, சிறிதளவு உப்பு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். எண்ணெய் அல்லது நெய் கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியதான். எண்ணெய் 1 ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். இது அப்படியே பிடிக்குங்களே சரில இந்த மாவு விட்டு பிடிங்க. மேலே தூக்கி பிடிச்சிக்கணும். கொஞ்சம் இது தெரியுற மாதிரி இப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா சிறிதளவு தண்ணி ஊற்றி மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். என்ன தேவையான தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். பச்சை தண்ணி ஊற்றிக்கங்க, பரவாயில்லையா? தண்ணி அவ்வளோ தான். அது என்ன பக்கத்தில் பிடிச்சி போடுறது தானே. ஏன் சுடு தண்ணி ஊற்றுற? சுடு தண்ணி வேணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பால் 1/2 லிட்ரு வாங்கி காய்ச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பால் கொஞ்சம் கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பால் கொதிச்சுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு 1 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் திக்னஸ்க்காக. இது பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிணைஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் சூடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருண்டைங்களை ஒன்று ஒன்றா எடுத்து பாலில் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பால் கொதி இருந்துச்சு. சர்க்கரையும் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை சொடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஊற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சி வச்சதையும் திக்னஸ்க்காக அதை ஊற்றிடணும். ஒரு கிண்டு விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு சிறிதளவு போட்டுக்கணும். போட்டோன்னு கொழுக்கட்டை நல்லா வேக விடணும். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அதை எடுத்து வச்சுருக்க சர்க்கரை அதில் போட்டுக்கணும். சர்க்கரையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். பத்து நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷமோ வேக விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வேக விட்டால் தான் இந்த உருண்டை சிறு உருண்டைகளாக நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு உருண்டைகள்லாம் வெந்து வந்துருச்சு. இதில் ஏலக்காய் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் இதாங்க உள்ளுக்கு இருக்காங்க பாருங்க.